அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உரப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இந்த ஆடி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை, சதுர்த்தி தேதி காலையில் 8:37 வரை இருக்கு. பின்னாடி பஞ்சமி தேதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 1:05 வரை இருக்கு. பின்னாடி ரேவதி நட்சத்திரம். உத்திரட்டாதி இருக்கிற வரை சித்த யோகம், ரேவதி வந்துட்டா மரண யோகம். ராகுகாலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பார். அன்பாடையில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில் இருக்கு, சூரியனும் புதனும் கடகத்தில் இருக்காங்க. கேது சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரன் மீனத்துக்கு வந்துட்டாரு, குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்காங்க. இது இன்றைய கிரகத்தினுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சுக்கிரன் 2 பேரும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு. குருவுக்கு 3ஆம் இடம் நல்ல இடம் இல்லை. அதனால சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான். சிரமத்துக்கு இடையில நன்மை இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு ஒரு அமைப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ல் இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். குரு பகவான் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க. அதுவும் நல்லது. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம், நல்லது நடக்கும். அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி அவங்கவுங்க எண்ணத்தை எதிர்பார்க்குறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு, அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும், இடமாற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், இடம் ஊர் மாறலாம். இப்படிலாம் எத்தனையோ மாற்றங்கள் இடமாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, ஜாக்கிரதை. பிரச்சனைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. அன்பான கடக ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. அனாவசியமான செலவுகள்லாம் நிறைய ஏற்படும். அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க, நல்ல விரயம் சுப விரயமாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க. குழந்தைகள் யாராவது வீட்டில் இருந்தால் திருமணத்தை செய்யுங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் காரியத்தை நடுங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்தில் இருக்குது, ராசியில் கேது இருக்குது, கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் குருபவான் 11ல் இருக்குது, 10ஆம் அதிபதி 11ல் இருக்குது சுக்கிரன். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. ஆனாலும் 7ல் சனி ராகு இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலை ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களை டென்ஷன் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்குது, ஆனால் குரு 10ல் இருக்குது, சுக்கிரன் 10ல் இருக்குது. சுக்கிரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நல்லது, 9ஆம் அதிபதி. ஆனால் குரு 10ல் இருக்கக்கூடாது, பவிசியை குறைப்பார், நம்முடைய நிலைமையை குறைச்சிடுவான். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி வரை ரொம்ப கவனமாக இருங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்குது. இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இல்லை. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். உங்களுக்கு இப்போ குருவான் 9ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நன்மை. அதனால் இந்த துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நன்மை, எல்லா நன்மைகளும் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை, புதுசாக எதையும் செய்யாதீங்க. புது முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம். அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நடத்துங்க. காரியங்கள் தடைப்படும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா காரியமும் நடைபெறும். சனி பகவான் ராகு 3ல் இருக்காரு. அது ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. இது
அதான் குரு 7ல் இருக்கார், சுக்கிரன் 7ல் இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்றாக மேலே படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை ஏற்படலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தகுதிக்கு அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி என்னென்ன நல்ல காரியமோ அது பூரா நடக்கும். மகர ராசி என்பவர்களில் நேர சரியில் 7.5 நடந்துட்டு இருக்கு. குரு வேறு 6ல் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும்போ 7.5 முடிய போகிற நேரம் பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க, வேகமாலாம் போகாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் குருபான் 5ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் 5ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இருந்தாலும் 7.5 தாக்கம் இருக்குது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். என்ன ஒரு 10 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். மீனராசிக்கு அப்புறம் அந்த சித்திரைக்கு மேலே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குரு இப்போ அதிசாரம் பெற்று புரட்டாசி மாதத்தில் இங்கே கடகத்துக்கு போகிறார் போல இருக்குது. அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அது ஒரு பெரிய அமைப்பு மீனராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டும். அன்பான நேயர்களை, மீனராசி, கும்பராசி, மாரராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 தாக்கம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்கோ, சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ, காக்காய்க்கு சாதம் வைங்கோ, சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். நாம் விரதம் இருப்பது, பக்தியோடு இருப்பது, இதுதான் நமக்கு ஒரு நல்லது. நம்ம பக்தியோட இறைவனை நாம் வணங்கினமையானால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. இப்பொழுது நேற்று ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார், அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நேற்று நான் அதை கேட்டேன், அந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 4 குரங்குகள் என்ன பண்ணிச்சான், சேர்ந்து ஒரு பேசிதான் ஏகாதசி விரதம் இருப்போமே நம்ம அப்படின்னு 4 குரங்குகளும் சேர்ந்து ஏகாதசி விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அப்போ ஒரு குரங்கு சொன்னுதான், சரி விரதம் இருப்போம், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு விரதம் இருந்துருவோம், விரதம் முடிஞ்ச உடனே நாளைக்கு நம்ம சாப்பிடணும்ல, அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுதான். உடனே சரி அந்த பழங்களெல்லாம் பறித்து கொண்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரதத்தை ஆரம்பிச்சுட்டு போய் பழங்களை சேகரித்து கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிருந்து விரதத்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு குரங்குக்கு சந்தேகம் வந்துட்டு, என்ன சொல்லுங்க, அதாவது இந்த பழம் நமக்கு நாளைக்கு சாப்பிட்ற போது அந்த பழம் பழுத்துருமா அப்படின்னு தெரியலையே, காயாக இருந்தால் எப்படி சாப்பிட்றது, அது நம்ம கொஞ்சம் கடிச்சு பார்ப்போமா அப்படின்னு தான். சரி அந்த குரங்கு கடிச்சு பார்த்து தான். அப்போ இன்னொரு குரங்கு தான், ஏன் கொஞ்சமாக கடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நிறையா கடிப்போமே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நிறையா கடிச்சு தான். அதை இன்னொரு குரங்கு தான், கொஞ்சமாக கடிக்கிறத விட சாப்பிட்டே பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி 4 குரங்கு அந்த பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட்டுருக்கான். அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு ஏகாதசி விரதம் இருப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது துவாதேசியாக முடிஞ்சது. அதனால் அது அதாவது அந்த விரதத்தை முறையாக கடைப்பிடிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தடுமாற ஆரம்பித்து விட்டது. அதனால் முழுமையாக சாப்பிட்டு விட்டது. மறுநாள் வர இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்தை இன்றைய துவாதசியை இன்றைக்கே கொண்டாடிட்டாங்க. ஒரு குரங்கு சொன்னதான், இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்க வேண்டும். அதாவது புளிக்கிறதா இனிக்கிறதா என்று பார்த்துருவோமே அப்படின்னு அந்த குரங்கு சொல்லியிருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஏகாதசி விரதத்தை விட்டுடுது. இதை போன்று தான் நாம் என்ன பண்ணுறோம்னா சம்பிரதாயங்களை மாற்றி விடுகிறோம். இது எதுக்காக சொன்ன அந்த கதைன்னா, நம்ம சம்பிரதாயங்களை அனைத்தையுமே மாற்றி விட்டோம். அதுலேயும் இந்த அந்தணர்கள் நிறைய சம்பிரதாயங்களை மாற்றிட்டாங்க. அதனால் இந்த சம்பிரதாயங்களே மாற்றி விடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு நமக்கு சம்பிரதாயங்களை தந்திருக்கிறாங்க. அதனால் சம்பிரதாயங்களை நம்ம பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் நம்ம மாற்றி விடக்கூடாது. பழக்க வழக்கம்னா என்ன, காலையில் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி சீக்கிரமாக 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும். 5 மணிக்கு எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க.
ஏன்னா அந்த வேலையினுடைய பணியினுடைய நிமித்தம் ஓடி ஓடி வேலை பார்க்குறவுடைய நிமித்தம் இன்றைக்கி ஒரு நாளைக்காவது நிம்மதியாக இருக்குமே. குழந்தைகளும் வீட்டில் இருக்குது, நம்மளும் அமைதியாக இருந்து தூங்கிட்டு அப்புறம் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. குழந்தையெல்லாம் 10 மணிக்கு தான் எழுந்திருக்குது. அப்போ சம்பிரதாயம் மாறி போகும். இப்படி நிறைய நம்ம சம்பிரதாயங்களுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். சம்பிரதாயங்களை மட்டும் மாற்றி கொண்டு இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு திருமண சடங்குகளை கூட நம்ம சம்பிரதாயங்களை மாற்றுவோம். நம்மளை இந்த திருமண சடங்குல ஒரு முக்கியமானது ஆசீர்வாதம்னு ஒன்று உண்டு. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே மற்ற அடுத்த காரியங்களை அந்த உபாத்தியாரை செய்ய விடுறதில்லை. உடனே என்ன பண்ணுறா, கவரில் போட்டு கிஃப்ட்டு கொண்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல இருக்கின்ற ஆர்வம் சம்பிரதாயங்கள்ல இல்லை. வாத்தியார் என்ன பண்ணுவார், நமக்கு என்னன்னு ஓரமாக உட்கார்ந்துறாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுதுக்கு மேலே ஆகிடுது. இந்த வாடெலாம் பணம்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் வரிசையாக வந்துடுறா. அது கிஃப்ட்டு கொடுக்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ப்ரூஃப் ஃபோட்டோ எடுக்கிறது, இதில் தான் இருக்கா. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் சேர்ந்து அப்புறம் மறுபடியும் வந்துடுறான். இதில் மறுபடியும் யாராவது வந்தான்னா அந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் ஹோமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறவரு எழுந்திருந்து அவள் அந்த கிஃப்டை வாங்கிக்க வேண்டியிருக்கு, ஃபோட்டோ எடுக்கு. அப்போ நம்முடைய கடமைகள் அந்த உட்கார்ந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா இடையில எழுந்திருக்கக்கூடாது. அந்த சம்பிரதாயங்களும் மாறி விடுகிறது. இப்படி நாம் என்ன பண்ணுறோம், நாகரிகம் என்ற போர்வையில் எல்லாத்தையும் கல்ச்சரை மாற்றிடுறோம். ஒன்று, அன்பான நேயர்களை நான் சொல்வது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ புஷ்பம் என்று ஒன்று இருக்கிறது, பூ என்று பூமாலை என்று. அந்த பூமாலை என்பது எதில் மரத்திலிருந்து பூத்து செடியிலிருந்து பூத்த புஷ்பங்களை பறித்து மாலை கொடுத்து அதுக்கு பூமாலை என்று பெயர். ஆனால் இப்போ திருமணத்தில் பாருங்க, மணமகனுக்கும் மணமகளுக்கும் பூமாலையே கிடையாது, பிளாஸ்டிக் மாலை. இது என்ன நாகரிகம்? அப்போ டூப்ளிகேட்டுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரிஜினலுக்கு மதிப்பு. எல்லாருமே சாஸ்திரம் படித்தவங்க அத்தனை பேருமே இந்த பிளாஸ்டிக் பூவில் மாலை கலர் செஞ்சு அதைத்தான் அவங்க போட்டுக்கிறாங்க. இது என்ன, யாருமே இதை ஆசிரியர் வாத்தியாரும் சொல்கிறதில்ல, பெரியவங்களும் யாரும் சொல்கிறதில்ல. சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு நான் 1-2 இடத்துல கேட்டு பார்த்தேன், அதுக்கு மதிப்பு இல்லை, நான் விட்டுட்டேன். அதனால் அதெல்லாம் பெரிய தப்பு. பூ மாலை தான், மாலை என்பதற்கு பொருள் புஷ்பந்தான். பிளாஸ்டிக் மாலை அழகுக்காக வாசலில் மாட்டி வைக்கிறது, அதுதான் அந்த பிளாஸ்டிக் மாலையை தவிர இது நம்ம அணிந்து கொள்வதற்கோ சுவாமிக்கு போடுவதற்கோ இந்த பிளாஸ்டிக் மாலை பயன்படுத்தக்கூடாது. அதனால் பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்ச புஷ்பங்களை வச்சு மாலை அழகாக செஞ்சு அந்த மாலையை தான் நம்ம போட்டுக்கிறாங்க. அதுவும் ரேட்டு சாமானியம் இல்லை, பூ மாலையை விட ரேட்டு அதிகமாக இருக்கு சொல்லலாம். நமக்கு இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயங்களை நாம் மாற்றி விடுகிறோம். அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை நாம் மாற்றி விட்டு மேடையில் கூட ஷூவோட போகிற மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள் வந்துருக்கு. செருப்பு காலோட மேடைக்கு போகிற மாதிரி ஒரு அது என்ன வந்துட்டு இருக்கு அப்படிலாம். ஏன்னா அது கழட்ட முடியாது அந்த ஷூவை அப்படின்னால. இன்னொன்று இருக்குது, தலையை விரித்து போட்டுக்கிட்டு போகிற பழக்கம்னு ஒன்று பழக்கம் நிறையா வந்துருக்கு, தலைவலி கோலம்னு ஒன்று. அன்பான நேயர்களை இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு படித்தவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம் இதை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வருங்காலத்தில் ரொம்ப மோசமாக போயிடும் போல இருக்குது. நான் சொல்லுவது தவறாக இருந்தால் மன்னிச்சு விடுங்க, நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சம்பிரதாயங்களே மாற்றி விடாதீர்கள். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும், நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அது கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல துணை ஏற்படணும், அதுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தி தாய் முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.